ஹாய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் திரும்ப ஒரு வீடியோ போடுறேன். ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்டிங்கில் இதே சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீடியோ எடுக்கிறத விட அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக இருக்குது. ஏன்னா பசங்களை வச்சுட்டு நம்மளால் வாய்ஸ் கொடுக்கவே முடியல. நம்ம ஒரு பிளான் பண்ணால் அங்கே ஒரு பிளான் நடக்குது. பசங்களை எல்லாமே கொஞ்சம் தூங்க வச்சுட்டு பண்ணலான்னு பார்த்தா நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நாங்கள் நேட்டிவ்லேருந்து நாகூர் போன விளாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நாங்கள் நாகூர் போகிறதுக்கு வந்து பக்கத்தில் உள்ள காரைக்கால் போயிட்டு அங்கே ஒரு செம்மையாக ஒரு மதிய சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி கிளம்புனோம். நாங்கள் வந்து கிளம்புன டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கே நாங்கள் கிளம்பியாச்சு. 5 மணி அப்படின்னு சொல்லி ஒரு 5:30 அது மாதிரி ஆகிடுச்சு. என்னதான் நம்ம பிளான் பண்ணாலும் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம ரெடி ஆனாலும் நம்ம கேங்காக போகிறனால எல்லா கேங்குமே ரெடி ஆகி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம சவுதியில் வந்து ட்ராவல் பண்ணும்போது 2 பக்கமுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அந்த மண்ணாக தான் இருக்கும், டெசர்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டூர்லாம் வந்து இது வரைக்கும் அந்தளவுக்கு நான் போனது கிடையாது. ஃபேமிலி டூர்லாம் அதிகமாக வந்து நாங்கள் ட்ராவல் சும்மா தான் நாங்கள் ஃபேமிலியோட மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ தான் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி டூர் வந்து போகிறோம். என்ன தான் நம்ம காரில் பஸ்ஸில் போனாலும் இந்த வேனில் லாரிலலாம் போகிறது செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். யார் யாருக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலி டூர் போகிறதெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சூப்பரான பிளேசஸ்லாம் இருந்துச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு ரோட்டோட கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இட்லிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு டைமில் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம பிளான் பண்ணி போகணுமோ அந்தளவுக்கு நாங்கள் போனோம். ஏன்னா காலைல போய்ட்டு நைட்டு வந்து திரும்புகிற மாதிரி தான் பிளான் பண்ணி போனோம். நாகூர் தர்காவுக்கு வந்து என்ட்ரி ஆயாச்சு. நாகூர் போயிட்டு அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைகள்லாம் இருந்துச்சு. எப்போவுமே வந்து நம்ம வெளியில் போகணும், இந்த மாதிரி டூர்லாம் பிளான் பண்ணால் கொஞ்சம் பர்ச்சேசிங்கை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா திங்ஸுமே வந்து எல்லா ஊர்லேயுமே இப்போ அதிகபட்சம் கிடைக்கிது. ஃபாரின் திங்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் கிடைக்கிது. அது வந்து இது நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒரு இடத்துக்குள்ளே போய்ட்டு நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக ரேட் வந்து டபுளாக தான் சொல்லுவாங்க. ட்ரிபிள் கூட ஆகலாம். அதுக்காக வந்து நாங்கள் அந்தளவு நாங்கள் பர்ச்சேசிங்லாம் பண்ணலை. தர்காவுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதோட வந்து தர்காவுக்கு வெளில வந்து அந்த சர்பத்து, ரோஸ் மில்க்கு, ஜிகர் தண்டை அதெல்லாம் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட நாகூரை முடிச்சுட்டு கண்டிப்பாக இங்கே பீச் போகாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் ஒரு 11:30 மணி ஆகிடுச்சு, எப்படி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா வந்து பீச்சுக்கு போகிறப்ப வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கே அப்படின்னு. சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. கொஞ்சம் குப்பையாக தான் இருந்தது. நம்ம தான் வந்து யூஸ் பண்ணுற பொருளை வந்து கண்டிப்பாக வந்து டஸ்ட்பினை பார்த்து போட்டுறணும். ஏன்னா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான். அப்புறம் பீச்சுக்குள்ளே இறங்குனதுமே வீட்டுக்கு வெளில வரத்துக்கு மனசே இல்லை. இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் அடுத்தடுத்த பிளானிங் இருக்குல்ல. நாகூர் முடிச்சுட்டு காரைக்கால் போகணும். காரைக்கால் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வேளாங்கண்ணி போகலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நாகூருக்கும் காரைக்காலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட தான் போல். அங்கே வந்து almandhi அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். கூகுள் வந்து சர்ச் பண்ண பார்க்கும்போது கொஞ்சம் நிறையா பெஸ்ட்டான ரிவ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். டேஸ்ட் வைஸும் செமையாக இருந்துச்சு. பட் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. ஹோட்டல் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சின்ன சைஸ்ன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நாங்கள் உள்ளே சுற்றியெல்லாம் பார்க்கல. கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து எங்களுக்கு வந்துடுச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் 20 பேர்கிட்ட போயிருந்தோம். 4 மந்தி வந்து போதுற அளவு இருந்துச்சு. நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் வந்து அவங்க நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இங்கே கொடுக்குற எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா பிரியாணி மாதிரி கொஞ்சம் உரப்பு இல்லாமல் இருந்தனால, மந்தினாவே அப்படி தானே உரப்பு இல்லாமல் தானே இருக்கும். நல்லா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம காரைக்கால் பீச்சும் அந்த பார்க்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது பக்கம்தான், அதையும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் பிளான்லே கிடையாது. காரைக்காலில் வந்து மந்தி சாப்பிட்டுட்டு அப்புறம் வேளாங்கண்ணி ரிட்டர்ன் போயிட்டு போகலாம் அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, இது ஒன்றும் பார்க்காத ஏரியா தானே, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேன் அண்ணா கிட்ட டிரைவர் அண்ணா கிட்ட அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிரைவர் அண்ணா வந்து ரொம்ப நல்லவங்க. நம்ம சொன்ன எல்லா இடத்துக்குமே வந்து பொறுமையாக கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போகிற வழியை வந்து ஹார்பர் ஷிப் நிறையா இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பசங்களாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நமக்கும் வந்து புதுசாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி டூர்லாம் வந்து அந்தளவுக்கு நான் போனது கிடையாது. இதான் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் ஒரு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே யார் யார் பிளான் பண்ணினா நாகூர் போனால் கண்டிப்பாக வந்து காரைக்காலும் போயிட்டு வாங்க. அங்கே பீச் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக க்ளீனாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி வேனில் போகிறதும் செம்மையான அனுபவம் தானே.
அதுக்கப்புறம் காரைக்கால் பீச்சில் பார்த்திங்கன்னா பார்க்கெல்லாம் இருந்துச்சு. பசங்க வந்து கார் ரைட் பண்ணுறதுக்கு நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் வைஸ் எல்லாமே இருந்துச்சு. என்ன தான் பெரியவங்க வந்து டயர்டானாலும் சின்ன பிள்ளைங்க வந்து டயர்டே ஆக மாட்டாங்க, நல்லா விளாண்டுட்டே இருப்பாங்க. நமக்கு தான் ரொம்ப டயர்டாயிடும். அப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். பீச் வந்து நம்ம பார்க் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் பீச் வருது. பட் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இந்த ஏரியாவில் வந்து சுனாமி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா அந்தளவுக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து அந்த பீச்சில் நடந்து போகிற மண் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சங்கு அந்த மாதிரி நிறைய கிடந்துச்சு, சின்ன சின்ன பீசஸாக கிடந்துச்சு. பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போனால் ஒரு ஸ்லீப்பர் வந்து போட்டு போகிறது தான் நல்லது. செப்பல் போட்டு போனால் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு போனால் இன்னும் தூக்கிட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா காலில் ஏதாச்சும் ரொம்ப குத்திடும். மற்றபடி வந்து பீச் வந்து க்ளீனாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வித்தியாசமான ஸ்மெல் மட்டும் வந்துச்சு, அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் இந்த ரைடை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு நடந்து போனோம். நடந்துகிட்டே இருக்கோம். பீச்சு தான் வந்த மாதிரி இல்லை. ஃபைனலாக அப்புறம் வந்து பீச் நமக்கு வந்துருச்சு பார்க்குறதுக்கு. கார் ரைடு பார்த்திங்கன்னா 4 ரவுண்டுக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஒர்த்தபிள் தாங்க, கண்டிப்பாக நம்ம போகலாம், நல்ல ப்ரைஸ் தான். அந்த பையனும் வந்து நமக்கு திரும்ப வந்து ரவுண்ட் அடித்தாங்க சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஃபைனலாக நம்ம வந்து பீச் வந்து நமக்கு வந்துடுச்சு. பையனுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கிடந்துச்சு. கொஞ்சம் கால் வைக்கும்போது ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும், குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். இங்கே ஒரு வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த பீச்சில் போனப்போ அங்கே வந்து நண்டு பிடிச்சோம். உங்களுக்கே பார்க்குறப்ப தெரியும், அந்த அலை வந்து அந்த பாறையில் மோதுது. அந்த பாறையில் வந்து அந்த கேப்பில் வந்து நண்டெல்லாம் போய் மாட்டிக்குது. ஆனால் வந்து நண்டு பிடிக்கிறது பார்க்க வந்து சுவாரஸ்யமாக இருந்தாலும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. எங்கடா கண்ணில் அந்த கையில் வந்து குத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் தான் நண்டு பிடிச்சாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக நான் கவர் பண்ணேன், அந்த கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருந்துச்சு. இதுதாங்க நாங்கள் பிடிச்ச நண்டு. ஒரு 10-12 நண்டு கிட்டே பிடிச்சிட்டோம். அந்த நண்டை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டோம். சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளி உள்ளவங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. டிஃப்ரெண்ட் கலர்லேயும் நண்டு இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்லாமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். எப்போவுமே வந்து எல்லாருக்குமே பீச்சுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். பீச்சுக்கு போய்ட்டு அங்கே ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். உள்ளே பீச்சுக்குள்ளே இறங்கிட்டால் நமக்கு மனசே வெளியில் வரவே வராது. அதனால் டைம் எங்களுக்கு போனதே தெரியலை. ரொம்ப எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், அந்த கேப்புக்குள்ளே தண்ணி வந்து அடிக்கவும் அந்த கேப்புக்குள்ளே வந்து நண்டு வந்து மாட்டிக்குது. அதோட நண்டு நாங்கள் பிடிச்சாச்சு. நண்டு பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். அதுக்கப்புறம் நண்டை பிடிச்சிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து வேளாங்கண்ணி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லா கிளிப்ஸுமே நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, காரைக்காலுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த பாருங்கள், அந்த பிரிட்ஜில் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உட்காந்து மீன் பிடிக்கிறாங்க. அது அந்தளவுக்கு சேஃபான்னு தெரியலை. எப்போவுமே சீ சைட் பார்த்திங்கன்னா அந்த கருவாடெலாம் ரேட் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம ஊரில் எந்த ரேட் இருக்கோ அதே ரேட் தாங்க, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்புறம் அந்த சைடு பார்த்துட்டு கொஞ்சம் தேவையான கருவாடை மட்டும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போயிட்டோம்.
ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. மற்றபடி எல்லாமே நார்மல் ரேட், நம்ம ஊர் சைடு என்ன கிடைக்குமோ அதான். ஏன்னா கருவாடு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் தானே, அதான் சரி அதையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வேளாங்கண்ணியில் வந்து இந்த பறக்கும் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதனால் இந்த வீடியோ கிளிப்பே நான் ஆட் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. பீச் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கலங்கலாக வந்தாலும் நான் குளிக்கவும் இல்லை. டைமும் ரொம்ப ஆகிடுச்சு, ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டு கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு எந்த ஒரு பர்ச்சேசிங் பண்ணாமல் சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.